இப்போ சென்னை சேப்பாக்கத்துல வந்து இந்த விசில் வந்து அலோடு இல்லை அப்படின்னு சொல்லி வந்து ஒரு நியூஸ் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனா ஒரு பையன் வந்து இந்த லீக் மேட்ச் T20 வேர்ல்டு கப் மேட்ச் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து வேற ஸ்டேட் பையன் வந்து ஒரு பேப்பர்ல வந்து டிவிக்கு பிளாகை வந்து வரைஞ்சி கொண்டு போயிருக்கான். இப்போ அதை கூட வந்து பிடிச்சிட்டாங்க. அப்பனா இந்த விசில் மட்டும் இல்ல, டிவிக்கு சம்மந்தப்பட்ட எதுவுமே வந்து ஸ்டேடியத்துல வந்து காட்டக்கூடாது. அங்க போய் எதுவுமே வந்து டிவிக்கு சம்மந்தப்பட்டது எதுவுமே கொண்டு வரக்கூடாது. இந்த மாதிரி டவலு, அதுக்கப்புறம் வந்து ஃபிளாக் எதுவுமே கொண்டு வரக்கூடாது. நான் கூட வந்து ஆஸ்திரேலியா மேட்ச் பார்க்க போகும்போது இந்த ஃபிளாக் மட்டும் தான் எடுத்துட்டு போக போறேன். இந்த டவலை கூட வந்து கொண்டு போக போறது இல்லை. ஏன்னா வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்றாங்க சென்னை சேப்பாக்கத்துல. நான் கூட வந்து இதை ஒளிச்சு வச்சு கொண்டு போயிடலாம், அங்கே போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் இந்த டவலை கூட வந்து நோட் பண்றாங்க. அதனால வந்து யாருமே டிவிக்கே சம்மந்தப்பட்டது எதுவுமே வந்து சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு கொண்டு போகாதீங்க. இப்போ சென்னை ஸ்டேடியத்தில் வந்து இப்போ எல்லாமே வந்து லீக் மேட்ச் தான் நடந்துகிட்டு இருக்கு. அது இந்தியா வந்து விளையாடல. சூப்பர் 8 மேட்ச் தான் வந்து இந்தியா வந்து சென்னையில வந்து விளையாடுறாங்க. சூப்பர் 8 சரிங்களா, அந்த சுற்று மட்டும் தான் சென்னை சேப்பாக்கத்துல இந்தியா ஆஸ்திரேலியா விளையாடுறாங்க. அன்னைக்கு மட்டும் தான் க்ளவுட் அதிகமா இருக்கும். இப்போ வந்து லீக் மேட்ச் தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த லீக் மேட்ச்ல வந்து எல்லாமே வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் தான் விளையாடுது. அதனால வந்து கூட்டம் அவ்வளவா இருக்காது. அந்த மாதிரி டைம்லயே வந்து இந்த டிவிக்கு சம்மந்தப்பட்டது ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா, ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்கன்னா, கண்டிப்பா இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. யாருமே வந்து டிவிக்கு சம்மந்தப்பட்டது எதுவுமே வந்து கொண்டு போகாதீங்க ஸ்டேடியத்துக்கு. மேட்சை போய் நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்க.